வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் 4 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்வரும் 5ஆம் தேதி அண்ணா திடலில் நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று எழுச்சி உரையாற்ற உள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். பதினாறு ஆண்டுகளாக தொடர்ந்து மக்கள் பணி செய்து வரும் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்துவிற்கு எங்கள் வாக்கு என்று லாஸ்பேட்டை தொகுதி மக்கள் உறுதியளித்தனர். ஏம்பலம் தொகுதியில் தான் வெற்றி பெற்றால் மீண்டும் அமைச்சராக பதவியேற்பேன் என்று வீடு வீடாக சென்று கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் 4 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வி இயக்குநர் சிவக்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையொட்டி தேர்தல் தொடர்பான முன்பின் தேர்தல் நடவடிக்கைகள் இருப்பதால் வரும் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்படுகிறது. இருப்பினும் இதே தேதிகளில் CBSE பொதுத் தேர்வு இருந்தால் குறிப்பிட்ட மாணவர்கள் அத்தேர்வை எழுத வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்வரும் 5ஆம் தேதி அண்ணா திடலில் நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று எழுச்சி உரையாற்ற உள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கூட்டணி அமைப்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியை சந்தித்துள்ளது என்றும் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து எதிர்வரும் 5ஆம் தேதி அண்ணா திடலில் நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று எழுச்சி உரை ஆற்ற உள்ளதாகவும் இது தொடர்பாக உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். மேலும் புரட்சி தலைவி அம்மாவிற்கு பிறகு பொது தொகுதியில் அட்டவணை இனத்தை சேர்ந்த கழக தொண்டருக்கு வாய்ப்பளித்த கழக பொதுச் செயலாளருக்கு நன்றி தெரிவித்தார். உருளம்பேட்டை தொகுதியில அந்த தொகுதி பொது தொகுதியாக இருந்தாலும் அட்டவணை இனத்து மக்களுக்கு பெருமை சேர்க்கின்ற விதத்துல அட்டவணை இனத்தைச் சேர்ந்த பிரிவைச் சேர்ந்த கழகத்தினுடைய உண்மை தொண்டர் காந்தி அவர்களுக்கு இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஒரு முறை திருச்சியில் இது போன்ற வாய்ப்பு தலித் ஏழுமலை என்பவருக்கு அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை பின்பற்றி இந்த வாய்ப்பினை வழங்கிய மாண்புமிகு கழக பொதுச் செயலாளருக்கு 16 ஆண்டுகளாக தொடர்ந்து மக்கள் பணி செய்து வரும் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்துவிற்கு எங்கள் வாக்கு என்று லாஸ்பேட்டை தொகுதி மக்கள் உறுதியளித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் NR காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். அவர் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீராம் நகர், குறிஞ்சி நகர் மற்றும் குறிஞ்சி நகர் விரிவு பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர்களுடன் சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார், NR காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினருடன் வீடு வீடாக சென்று அவர் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் வாக்குறுதி அடங்கிய துண்டு பிரசுரங்களை வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கி ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்கும்படி முதலமைச்சர் ரங்கசாமியின் பல்வேறு திட்டங்கள் மற்றும் தமது எதிர்கால நலத்திட்டங்களையும் வாக்காளர்களிடம் எடுத்துக் கூறினார். மேலும் கடந்த 16 ஆண்டுகளாக லாஸ்பேட்டை தொகுதியில் சப்தகிரி அறக்கட்டளை மூலம் செய்த நலத்திட்ட உதவிகளையும் அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றி கொடுத்ததையும் எடுத்துக் கூறினார். அதோடு பொதுமக்கள் அழைத்த குரலுக்கு ஓடோடி வந்து சேவை செய்கின்ற ஒருவனாக நான் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று தெரிவித்தார். இதையடுத்து அப்பகுதி மக்கள் வருகின்ற தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்று உறுதியளித்தனர். முன்னதாக அவர் வாக்கு சேகரிக்க சென்ற இடமெல்லாம் பொதுமக்கள் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர். மக்கள் முதல்வரின் நல்லாசி பெற்ற வேட்பாளர் உங்களுக்கு வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு மருத்துவம், பொறியியல் மற்றும்
மதிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் வெற்றி சின்னத்திற்காக இருக்க வேண்டும். நம்முடைய வெற்றி சின்னமான வெற்றி சின்னத்திற்காக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மக்கள் ஒருவர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஏம்பலம் தொகுதியில் நிர்ணயிக்கப்பட்ட அரங்கனூர் கிராமங்களில் வீடு வீடாக சென்று கை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கை சின்னத்தில் நான் வெற்றி பெற்றால் மீண்டும் அமைச்சராக பதவி ஏற்பேன். நான் 5 ஆண்டுகளுக்கு முன்பு அமைச்சராக இருந்தபொழுது தொடங்கிய திட்டங்கள் அனைத்தும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற நிலையில் நிலுவையில் வைத்துள்ளது எனவும், ஆனால் நான் வெற்றி பெற்ற மீண்டும் அமைச்சர் பதவி ஏற்று அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்துவேன் என்று கூறி பொதுமக்களிடம் கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரித்து வருகிறார். நெட்டப்பாக்கத்தில் குக்கர் சின்னத்தில் களம் காணும் வேட்பாளர் நாவா ஹரிகிருஷ்ணன் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 24 மணி நேர மருத்துவருடன் கூடிய ஆம்புலன்ஸ் வசதி செய்து தரப்படும் என்று வாக்குறுதி அளித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவையில் வருகின்ற 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற நிலையில் நெட்டப்பாக்கம் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கும் வேட்பாளர் நாவா ஹரிகிருஷ்ணன் அவர்களின் துண்டு பிரசுரங்கள் வழங்கி குக்கர் சின்னத்தில் பண்டசோழநல்லூர் கரையம்பத்தூர் கிராமத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மக்கள் தனக்கு வாய்ப்பளித்தால் நெட்டப்பாக்கம் தொகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 24 மணி நேர மருத்துவர் வசதியுடன் ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்றார். தொடர்ந்து சூரமங்கலம், ஏரிப்பாக்கம், நெட்டப்பாக்கம், மடுகரை, செம்படப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செய்யுமாறு இவரை எல்லாம் பாதம் விரிந்து இரு கரம் கூப்பி இந்திரா நகர் தொகுதியை வளர்ச்சி அடைந்த தொகுதியாக மாற்றுவேன், வீடற்ற மக்களுக்கு இலவச மனைப்பட்டா பெற்று தருவோம் என சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் தெரிவித்தார். இதுகுறித்து இந்திரா நகர் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் கூறுகையில், இந்திரா நகர் தொகுதியில் கடந்த 30 வருடங்களுக்காக நான் பொதுமக்களுக்கு சேவை செய்து வருகிறேன். அந்த வகையில் மக்களுக்கு இலவச மருத்துவ முகாம், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, மாணவர்களுக்கு இலவச கம்ப்யூட்டர் பயிற்சி, ஏழை எளிய மக்களுக்கு கல்விக்கு உதவி என பல்வேறு சேவைகள் தொடர்ந்து செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நான் இந்திரா நகர் தொகுதியில் சுயேட்சையாக பேட்ஸ்மேன் சின்னத்தில் போட்டியிடுவதாகவும், இதற்கு மக்கள் அனைவரும் முழு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் தான் இந்திரா நகர் தொகுதியில் வெற்றி பெற்றால் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து தருவதாகவும் மற்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, மகளிர்களுக்கு வீட்டில் இருந்தே வேலைவாய்ப்பு உருவாக்க தருவதாகவும், வீடு இல்லாதவர்களுக்கு இலவச மனைப்பட்டா பெற்று தருவதாகவும் அவர் வாக்குறுதி அளித்தார். அவங்க அடுத்தபடி அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு அடைவார்கள். அடுத்தபடியா வேலை வாய்ப்புக்கு ஏதுவாக வேலைவாய்ப்பு முகாம் மற்றும் வேலை வாய்ப்புக்கு ஏதுவாக சர்வீஸ் சென்டர் வேலைப்புக்கு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். மற்றும் இன்னும் மெயினாக வீட்டில இருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி, இப்போ லேடிஸ் வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை செய்ய முடியல, குழந்தை இருக்கும், அவங்களுக்கு வீட்லேயே வேலை செய்கிற மாதிரி ஒரு ஜாப் ஒர்க், ஒரு ப்ராடக்டை கொடுத்து அதை அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுக்கு என்னவோ, இப்போ 100 சர்வீஸ் பண்ணி கொடுத்தாலும் அதுக்கு என்னவோ அவங்களுக்கு மாதம் ஒரு 5,000 20,000 வருமானம் மாதிரி. என்னுடைய சின்னம் பேட்ஸ்மேன் சின்னம். இந்திரா நகர மக்கள் அனைவரும் இந்த பேட்ஸ்மேன் சின்னத்துக்கு வாக்களித்து பெருவாரியாக வாக்கு வித்தியாசத்தில் என்னை ஜெயிக்க வைக்குமாறு மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். என்ஆர் வெற்றி பெற்றால் முதியோர் உதவித் தொகையை உயர்த்துவார் என முழக்கத்தோடு வாக்கு சேகரிக்கும் மோகன்தாஸ். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதி கோர்க்காடு விவசாய மக்கள் அதிகமாக வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மோகன்தாஸ் ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க வீடு வீடாக தனது கூட்டணி கட்சியின் ஆதரவாளர்களுடன் சென்று என்ஆர் ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பார், ஏழை எளிய மக்களுக்கு முதியோர் பென்ஷன் உயர்த்தி தருவார், மருத்துவ படிப்புக்கு முன்னுரிமை தருவார், அரசு வேலை வாய்ப்புகளை கொள்ளைப்புறமாக பணியமர்த்தாமல் தேர்வு முறையில் வெற்றி பெறுபவர்களுக்கு அரசு வேலைகளை வழங்குவார் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து வாக்கு சேகரித்து வருகிறார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் 4 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்வரும் 5ஆம் தேதி அண்ணா திடலில் நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று எழுச்சி உரையாற்ற உள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். பதினாறு ஆண்டுகளாக தொடர்ந்து மக்கள் பணி செய்து வரும் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்துவிற்கு எங்கள் வாக்கு என்று லாஸ்பேட்டை தொகுதி மக்கள் உறுதியளித்தனர். ஏம்பலம் தொகுதியில் தான் வெற்றி பெற்றால் மீண்டும் அமைச்சராக பதவியேற்பேன் என்று வீடு வீடாக சென்று கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.